ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஸ்டைலில் கிறிஸ்பியான சிக்கன் ஃப்ரை செய்யலாம் வாங்க. அதுக்கு நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்துக்கிட்டேன். அதை 6 தண்ணி நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் வத்தத்தூள் சேர்த்துக்கிட்டேன். அடுத்து கொஞ்சம் தயிரும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போது அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் அதில் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு சின்ன எலுமிச்சை பழத்தையும் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டுச்சுன்னா ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லது இல்லை, தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அது ஒரு கலருக்காக தான் நம்ம அதை சேர்க்குறோம். இப்போ அது ½ அன் ஹவர் நம்ம ஃப்ரிட்ஜிலேயோ இல்லாட்டா சும்மாவே வச்சாலும் போதும். இப்போ பாருங்கள், 1/2 மணி நேரம் கழித்து அது தண்ணி விட்டு இருக்குது. அந்த தண்ணியை நம்ம வடித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வடித்து எடுத்துட்டேன். இந்த ஸ்டேஜில் நான் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்குறேன். இந்த கார்ன்ஃப்ளவர் போட்டால் தான் கிறிஸ்பியாக இருக்கும். போடாட்டாலும் சும்மாவும் பொரித்து சாப்பிடலாம். இருந்தால் போடுங்க, இல்லாட்டா சும்மா பொரித்து சாப்பிடுங்க. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது கார்ன்ஃப்ளவர் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது பேனில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் நம்ம முறுமுறுன்னு பொரித்து எடுத்துக்கலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் வெஜ் புலாவ், அதனால தான் இந்த சிக்கன் ஃப்ரை பண்ணேன். அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாமே அப்படின்ட்டு தான் போட்டேன். பாருங்கள், கொஞ்சம் கேப் விட்டு ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வைங்க, ரொம்ப லோவில் வேணாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி அந்த சைடு இந்த சைடுமா மாற்றி போட்டுக்கிடுங்க. ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி அந்த சைடு இந்த சைடுமா மாற்றி போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்குது. நான் ஒரு 2-3 வாட்டி திருப்பி போட்டுக்கிட்டேன். இப்போ நல்லாவே ஃப்ரை ஆகிட்டு பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் இதை ஃப்ரை பண்ணி முடித்ததுமே என் பிள்ளைங்க காலி பண்ணிட்டாங்க. நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.